சனி பகவானை முதல்ல நம்ம வணங்கிட்டு நம்ம அவருடைய பயிற்சி பலன்களை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சரியா இருக்கக்கூடிய நபர் யாருன்னா சனி பகவான் மட்டுமே. சனி பகவான் தொழிலுக்கு காரகன், கர்மாவுக்கு காரகன். சரியா? அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி சனி பகவானுடைய வீடு, கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்ப ஆகுது, எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஓரலா கொஞ்சமா பார்க்க போறோம். சரியா? சரி, உங்க ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணலாம். இது சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? எப்ப சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 29/3/2025 பங்குனி மாசம். நிறைய வீடியோ போட்டாங்க, இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துக்கும் என்னுடைய சில கருத்துக்களுக்கும் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன். பங்குனி மாசம் 15ஆம் தேதி இரவு 9:44 சனி பகவான் பயிற்சியார். சரிங்களா? ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயிற்சியார். ஏன்னா ரேவதி நட்சத்திரம் தானே மீனத்துல இருக்கா இல்லையா? அப்ப அந்த 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 நட்சத்திரம் அது கரெக்டா வந்துட்டே இருக்கும். இப்ப இந்த சனி பகவான் வந்து பயிற்சி ஆகுது. ஏன்னா சனி பகவானால இருட்டு, அது சார்ந்து அந்தந்த கிரக நம்ம அந்த கால்குலேஷனுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஏன் 9 மணிக்கு ஆகுறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு 9 மணிக்கு தான் ஆகுறாரு, பஞ்சாங்கத்துல அப்படித்தான் போட்டுருக்குதுப்பா. சரியா? சரி. ஏன்னா அதையும் சொல்லிடுவோம், அது வேற கேட்பாங்கல்ல, நம்ம மக்கள் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. சரி, ரைட்டு, ஓகே, தெரிஞ்சுக்கிறேன். இதுல உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், என்ன கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம், எதனால எனக்கு இப்படி நடக்குது, ஏன் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், இல்லை ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை சரி பண்ணிட்டு நம்ம போயிடலாம். ஓ, நான் ஏற்கனவே எங்க அம்மாவுக்கு வந்து நான் துரோகம் பண்ணிட்டேன், எனக்கு பாதகாதிபதியா எங்க அம்மா வந்துருச்சு, இந்த பிறவியில எங்க அம்மாவை நான் நல்லா வச்சுக்கணும், மாத்திக்கலாமா, அந்த கர்மாவை அதுல தீர்த்துக்கலாமா. நீ என்ன செஞ்சீனாலும் அம்மா திட்டுவாங்கதான், இருந்தாலும் காலை பிடிச்சி தொட்டு கும்பிட்டு வந்துடும், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரி, இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே பொதுவான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்கு வரார். மீனராசிக்கு வரார், அதாவது குருவுடைய வீட்டுக்கு வர, குருவுடைய வீட்டுக்கு வர. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த சுக்கிரன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருள் பொருள் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு அருளா இருக்காரு, சனி பகவான் பொருளா தவிர. குருனாலே நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய, இன்னும் இல்ல, குருனாலே அருளை கொடுக்கக்கூடிய கிரகம். சனினா தொழில கொடுப்பார். புரியுதுங்களா? அப்ப இங்க ரெண்டுமே வந்து இங்க மிங்கிள் ஆகுது. அருள் வீட்டுக்கு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் வருகிறார். அது குருவுடைய வீடு, அது காலச்சக்கரத்துக்கு மோட்ச வீடு. கர்மகாரகன் மோட்ச வீட்டுக்கு வருகிறார். அப்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், கோவில் சார்ந்த விஷயங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் ஆகிறது, பழைய கோயில்களை புதுப்பிக்கிறது, ஒரு சின்ன ஒரு ஊரா இருந்தாலும் கூட அந்த ஊர்ல ஒரு கோயில சாமியை வைக்கிறது, இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பான முறையில இருக்கும். எல்லாருமே அதை நோக்கி பயணப்படுவாங்க இந்த 2.5 ஆண்டு காலம். ஏன்னா குரு சனி சேர்ந்தால் கோவில் கட்டுதல், கும்பாபிஷேகம் செய்தல், கோயிலை புதுப்பிக்கிற பணி, கோவில உளவார பணி செய்யறது. இந்த ஜாதகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா குரு சனி சேர்ந்திருந்தாலோ, அல்லது குருவுடைய வீட்டுல சனி இருந்தாலோ, அல்லது குருவுடைய சனி பார்வையோ அல்லது சேர்க்கையோ நட்சத்திரத்திலயோ இருந்தா அவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஏதாவது ஒரு கோவில்ல போய் அவங்க அந்த பணி செஞ்சே தீருவாங்க. உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க. குரு சனி சம்மந்தப்படாம
நீங்க ஆன்மீகத்துக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ அந்த கோயில்ல போய் வேலை செய்யறதோ அந்த பணி செய்யறதோ ஒரு ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதோ ஒரு சிமெண்ட் எடுத்து கொடுக்கறதோ ஒரு கட்டிட பணிக்கு உதவி செய்யறதோ முடியாத காரியம். அந்த குரு சனி சேர்ந்திருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்ப 30 ஆண்டு கழிச்சு தானே இங்க வராரு. ஏன்னா ஒரு ராசிக்கு சனி பகவான் 2.5 வருட காலம் இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப ஒரு ராசிக்கு 2.5 வருஷம் அப்படின்னா இது 30வது வருடமா நமக்கு இந்த இடத்துக்கு வராது. அதாவது 30 வருஷத்துக்கு ஒருக்காதான் மாற்றங்கள் வரும். நம்மளே சொல்லுவோம், நம்ம பிறக்கிறோம், வாழ்றோம், எல்லாமே நடக்குது. 30 வயசு வந்தோடனே சொல்லுவாங்க, ஏன்னா 30 வயசு ஆயிடுச்சு, ஒரு தொழில உருப்படியா பண்ண மாட்டியா, ஒரு கல்யாணம் பண்ண மாட்டியா, 30 தாண்டிட்டா யாரா பொண்ணு கொடுப்பா, யாரா கட்டுவா, கேக்குறமா இல்லையா? அந்த 30 என்பது ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு போறதுக்கான அந்த, ஏன்னா சனி பகவான் 30 வருஷம் ஆகுது கடக்கிறது. அப்ப அடுத்த ஸ்டேஜ் போகும். அடுத்து 30 வருஷம் அடி தொழில், வேலை, பொருளாதாரம், சம்பாதிக்கிறது, வைக்கிறது, போறது எல்லாமே அடுத்த 30 வருஷம். அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ம சனி, அடுத்தது குடும்ப சனி, அடுத்து ஃபர்ஸ்ட் விரய சனி, அடுத்தது ஜென்ம சனி, அடுத்தது குடும்ப சனி. அப்ப இந்த 30 ஆண்டுகள் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்கு தேவையான தொழில், பொருளாதாரம் இதெல்லாம் சேர்த்து வச்சிருவாங்க. அடுத்த ஆன்மீகம் 30 வருஷம் 60 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்பாடா 60 வயசு ஆயிடுச்சு, ரிட்டைர்மெண்ட். எந்த வயசுல ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க? 60 வயசுல. 2வது சொத்து முடிஞ்சு, 3வது சொத்து. என்னத்தை தேடுவோம்? மனம் அமைதியை தேடும், ஆன்மீக தேடும், பிறப்பின் கர்மாவை அறிய தூண்டும். இப்ப புரியுதுங்களா ஏன் அந்த 30 ஆண்டு காலத்துக்கு ஒருக்கா நமக்கு மாற்றங்கள் வருது அப்படின்னு? சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கமா தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டே வருவோம். அப்ப குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இந்த காலகட்டம் எல்லாரையுமே, அதாவது தப்பே செய்யணும்னு நினைக்கிறவங்களை கூட மாற்றம் பண்ணிடுவார். இப்ப குரு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. குரு வீட்டுக்கு நம்ம போறோம், குரு ஒரு ஆசிரமத்துக்கு போறோம், ஒரு குரு இருக்காரு, அந்த இடத்துக்கு நம்ம போறோம். அவன் கெட்டவன், அவன் அயோக்கியன், தண்ணி போடுவான், திருடன், எதுவும் இருந்தாலும் சரி. ஆனா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த குருவுடைய பார்வைப்படும் போது எல்லாமே மாறுதானே. அப்ப குரு வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல சில நல்ல விஷயங்களை அந்த இடத்துல செய்யும். அதுதான் அந்த நீதி நேர்மையை கொண்டு வரணும். எல்லாரையுமே நீதி நேர்மையா வாழ வைப்பார். அதே மாதிரி சமரசமான ஒரு பயணத்தை கொண்டு போவார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்ம இந்த உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு சமரசமான தன்மையை கொண்டு போவார். ஏன்னா அது மோட்ச வீடு. உணர வைப்பார், நான் செய்யற தப்பு, நான் என்ன நானே திருத்திக்கிறேன் அப்படின்னு அந்த என்ன பண்ணுவாருங்க, அந்த உணர வச்சு, புரிய வச்சு, அனுபவத்தை கொடுத்து இது பண்ணுவார். அப்ப இது உணர வைக்கும் போது நமக்கு என்ன வலிக்குமா வலிக்காதா? கஷ்டப்படுவோமா மாட்டோமா? நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை, உடம்புல ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், அதை அறுத்துதான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒரு டெலிவரின்னு வச்சுக்கணும், ஆப்ரேஷன் பண்ற சூழ்நிலை வந்துருது, வலிதான். ஆனா அது சுகமான சுமையா போயிடுதா இல்லையா, வலிய வந்துருதா இல்லையா? அந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாலும் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு சுகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இந்த ஆத்மாவுக்கான மோட்சத்தையும் கொடுப்பார். தெளிவு, ஞானம், இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரும். மறைபொருள் ரகசியத்தை அறியக்கூடிய இடம் என்பது 12ஆம். அப்ப சனி பகவான் குரு வீட்டுக்கு வரும்போது நிறைய ரகசியங்கள் வெளியில வரும். அது ஜோதிடமா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், இந்த புதுசான சில பிரபஞ்சத்தோட கனெக்டா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியானது அந்த குரு வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இன்னும் நிறைய பேத்துக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் கண்டிப்பா கொடுப்பார். அப்ப மறைபொருள் ரகசியம், ஆராய்ச்சி, தேடல், இது எல்லாத்தையுமே கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்த தேடல்களை முழுமைப்படுத்துறதும் முழுமைப்படுத்த முடியாம போறதும் அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்களா வரும்.
சரிங்களா? சரி, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவா பலன்களை நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? குரு வந்தா இப்படிதான், அதாவது குரு வீட்டுக்கு சனி பகவான் வந்தா இந்த மாதிரி ஒரு சமாதானமா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல நமக்கு தேடல் நிறைய கொடுப்பாரு, நிறைய அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை தேட வைப்பாரு. அது வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய படிப்பா இருந்தாலும் ஓகே. அதாவது ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்துல தான் அறிவு கிடையாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு வேலையிலையும் சனி பகவான் இருக்காரா இல்லையா? சனி பகவானாலே வேலை தான், உழைப்பு தான். அதுல உடல் உழைப்பு, உடம்பால செய்யக்கூடிய உழைப்பு. இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய உடம்பால தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய வாய் பேசுது, கண்ணு பாக்குது, கை வந்து வேலை செய்யுது, அந்த எழுது. அப்படிங்கிறப்ப உடல் உழைப்பு தான். அப்ப சனி பகவான் அந்த இடத்துல இருக்காரா இல்லையா? ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலையில சனி பகவான் இல்லாம எந்த வேலையுமே நடக்காது. 9 கிரகமும் இருக்குதான், இருந்தாலும் அதுல வந்து சனி பகவான் இருந்தாதான் வேலை நடக்கும். இல்லைன்னா இதே அமைதியா ஒரே இடத்துல இப்படியே உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்க எதுவுமே இல்லை, நடக்கல. நம்ம அமைதியா இருந்தாலும் எப்ப அமைதியா இருப்போம்? கையும் காலும் ஆடாம, கண்ணு பார்க்காம, காது கேட்காம, வாய் பேசாம, இறப்பு. அதனாலதான் சனி பகவான ஆயுள்காரகன்னு சொன்னாங்க. அங்க முடிஞ்சு போச்சுன்னா, அந்த உடம்பு அடங்கிருச்சுன்னா எதுவுமே இல்லை. அதனாலதான் அந்த சனி பகவானுக்கு ஆயுள்காரன். அவர் இயங்கினாதான் அங்க வேலையும் செய்யும், நடக்கும். அவர் முடிச்சுட்டாருன்னா அந்த பிறவி, அந்த ஆத்மா, அந்த அந்த உடல் முடிஞ்சு, அப்ப அந்த உயிர் போய், அப்ப அந்த அதனாலதான் இறப்புக்கும் ஆயுளுக்கும் காரகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்ப 12வது வீட்டுக்கு வராரு. இப்ப நம்ம பொதுவான பலன்களை பார்த்துட்டோம். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பொதுவான பலன் எல்லாம் யார் கேட்கிறாங்கம்மா, எங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பொதுவா அவர் எதுக்கு வரான்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். சரியா? சரி, இப்ப மேஷ ராசி. ஃபர்ஸ்ட் என்ன ராசிங்க? மேஷ ராசி. மேஷ ராசி செவ்வாயோடைய வீடு, 12ஆம் இடத்துக்கு வர்றார். எல்லாரும் பயமுறுத்துறாங்க, 7.5 சனி ஆரம்பமாகுது, போச்சுடா சாமி, வச்சு செய்வார். மேசராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவானை பார்த்தாலே பயம். ஏன்னா அவர் வேற பாதகாதி விதியா போயிட்டார். இப்ப வேற நம்மளுக்கு 7.5 சனி பிடிச்சிருச்சு, முடிஞ்சது போ, நான் இந்த 7.5 வருஷத்துக்கு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். சரிங்களா? ஆனா 12ஆம் இடம் தான். 12ஆம் இடம் மறைவுஸ்தான். லாபஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துக்கு போறார். 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போறார். தொழில இன்னொரு தொழில் செய்ய வைப்பார். தொழில முதலீட போட்டு வைப்பார். தொழில மாற்றத்தை உண்டு பண்ணுவார். பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? எல்லாரும் நம்ம சொல்லுவோம் சனி பகவான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விரைய சனி ஆயிடுச்சு, முதலீட போடுவார். அப்ப கையில வச்சிருக்கிற பணம் முதலீடாக மாறும், சொத்தாக மாறும், தொழிலாக மாறும். நம்ம என்ன பண்ணணுங்க, இதெல்லாம் நம்ம மாத்திக்கணும். இப்போ ஒரு திசை புத்தி பார்த்து இந்த திசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, நான் வீடு கட்டலாமா, தொழில போடலாமா, குழந்தைங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல குழந்தைங்களுக்கு சேமிப்பு பண்ணலாமா? ஏன்னா விரையும் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கலாமா, பண்ணிக்கூடாதா? அடுத்தது மேச ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா, மேச ராசியில 3 நட்சத்திரம் இருக்கும் இல்லையா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இல்லையா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தான் தேவையில்லாத விரைய செலவுகளாக போகும். அவங்கதான் தொழில்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பொருளாதார ரீதியா
கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா வட்டிக்கு வாங்கி வற்ற கட்டுற மாதிரி ஆயிடும். அதுவும் கடைசியா சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கண்டிப்பாக கடனை கொடுத்தே தீர்வார். யாருக்கு? கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்ப கடன் வாங்கிட்டீங்கன்னா வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டணும், வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டணும். அந்த கடன் என்ன ஆகுன்னா வளர்ந்துகிட்டே போகும். உங்களை எச்சரிக்கையா இருக்க சொல்றேன். அதாவது 24, இதுல ஒரு 6 மாசம், 30 மாசம். 30 மாசத்தை நம்ம பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு பாதமா தானே சனி பகவான் போவார். அப்ப இந்த ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டம் இந்த கிருத்திகையில பிறந்தவங்க மேச ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கும். அஸ்வினியில பிறந்திருக்காங்க கேது. இப்ப கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா சமமான ஒரு இதுதான். இப்ப மேச ராசிக்காரங்களுக்கு அதுவும் அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணாதுங்க, பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அது கேது நிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. விரைச்சனி தான். கேது 6ல நின்ட்டாருன்னு வச்சுக்கோங்க. இங்க நிக்கிறார் கேது. அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு கேது 6ஆம் இடத்துல. அப்ப கடன் மூலமாக அவருக்கு விரயத்தை கொடுப்பாரு. கடன் மூலமா கடன் வாங்கி ஒரு சொத்தை வாங்கிட்டு அதுக்கு வட்டி கட்டிட்டு இருப்பாரு. அதை நம்ம அந்த மாதிரி மாத்திக்கணும். கடன் ஆக போகுதுன்னு தெரியுது, அதை நம்ம அந்த மாதிரி சுப செலவுகளா மாத்திக்கணும். மேசராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அதுவும் கேது நிக்கக்கூடிய இடத்தை பொறுத்துதான் அந்த பலன். சரிங்களா? அதுவும் ஃபர்ஸ்ட் புரட்டாது குருவுடைய சாரம் பெற்று தான் போகும். அதனால இந்த கேது ஃபர்ஸ்ட் அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு குரு பிரச்சனை இல்லை. அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போவார். புரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசிக்கு செவ்வாய்க்கு சனி ஆகாதவர். அப்ப அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போகும்போது தொழில ரொம்ப கவனமா இருக்கும். பூரட்டாதியில போற வரைக்கும் நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துருவாரு, நல்ல நிறைய அறிவை கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு, பாக்கியத்தை கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு. உத்திரட்டாதியில போவையில ரொம்ப கவனமா இருக்கணும். சேமிப்பு பூரா கரைச்சி விட்டுருவார். அடுத்தது ரேவதியில போகும்போது அஸ்வினி நட்சத்திரம் கொஞ்சம் வேலை இது சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல், மன உளைச்சல், நெருக்கடி இந்த மாதிரி கொடுப்பாரு. அதுவும் பாத்தீங்கன்னா கேது நிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, பரணியில பிறந்தவங்க மேஷராசி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? அதுல இந்த 1, 2, 3, 4 பாதம் இருக்கு. அதெல்லாம் பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருக்கணும். பொதுவா சொல்லுவோம். இப்ப பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரனுக்கு சனி நட்பு, உன் டீம் தான். அந்த குருவுடைய வீட்டுக்கு வர்றாரு. 2ஆம் இடம். பொருளாதாரத்திலையும் குடும்பத்திலையும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும். வாழ்க்கை துணைய அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். பெண்கள் கிட்ட கவனமா பேசணும். எப்ப பேசணும்? சுக்கிரன் புதனுடைய சாரத்துல போவில்லை, இல்ல சனியோட சாரத்துல போவில்லை, குருவுடைய நட்சத்திரத்துல போவில்லை. அடுத்தது ஃபர்ஸ்ட் இப்ப பூரட்டாதியில தானே போறாரு. பூரட்டாதியில போகும்போது இந்த பூரட்டாதி நட்சத்திரம், இந்த குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் போகும்போது இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்ப ரீதியாகவும் வாழ்க்கை துணை அவங்க மூலமாகவும் ஒரு அந்த விரைவு செலவுகளை கொடுக்கும். சுப செலவு. 7ஆம் இடம்னா என்னங்க? திருமணம் பண்ணலாம். குடும்பத்துல பொருளாதாரம், அந்த பொருளாதாரம் விரயமாகும். ஏன்னா குருனாலே என்னங்க? பணம். குரு 9 கூடையவர், மேசராசிக்கு 12 கூடையவர். அப்ப என்னன்னா 9, 12ங்கிறப்ப ஒரு செலவு கொடுப்பார். அப்ப அந்த காலகட்டம் ஒரு சுப செலவுகளா நம்ம பண்ணிக்கலாம். திருமணம் பண்றது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்தோம். ரேவதியில போகும்போது புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பரணி நட்சத்திரங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கடன் ஆனாலுமே கூட கொஞ்சம் ஒன்றும் பெரிய அளவுக்கு அந்த கடன்கள் பாதிப்பு கொடுக்காது.
விரயம் பண்ணணும், ஏதாவது ஒரு கடனை வாங்கி ஒரு விரயம் பண்ணுங்க, இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். புதன் போகும்போது கொஞ்சம் மனம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். தூக்கம், மனம் சார்ந்த பிரச்சனை, அலைச்சல், பிரயாணம் அதிகமாகிறது, வேலை அதிகமாகிறது, வேலையின் மூலமா ஒரு அந்த அலைச்சலை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த புதனுடைய நட்சத்திரத்துக்கு போகும்போது கொடுக்கும். இதுல இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும்தான் ரொம்ப அந்த விரைச்சனை வரும்போது, அதுவும் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில போகும்போது ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா சூரியன் குரு பிரச்சனை இல்லை, குரு நட்சத்திரத்துல போகையில உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போகையிலையும் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதியில மட்டும்தான் அவங்க கவனமா இருக்கணும். அந்த உத்திரட்டாதி 4 பாதம் சனி பகவான் கடக்கிற வரைக்கும் புதுசா ஒரு தொழிலை செய்யக்கூடாது, ஒரு லாபம் வருதுன்னு கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கணும். சரிங்களா? அப்ப கௌரவ குறைச்சல் ஏற்படும். இதுல அந்த தசா புத்திகள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த பாதிப்புகளை கொடுக்கும் மேஷ ராசிக்கு. சரிங்களா? அடுத்தது நம்ம ரிஷப ராசிக்கு பார்ப்போம்.